தற்போதைய அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பதியில் விபத்து காரணமாக மலைப்பாதையில் பேருந்து சிக்கியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விபத்து காரணமாக 3 கிலோமீட்டர் தூரம் வரை போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருப்பதால் பயணிகள் அவதியடைந்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். சிவகுமார், வணக்கம். விவரங்கள். அதாவது திருப்பதி திருமலையிலேருந்து திடீர்னு யூட்டன் அடிச்சு ஒரு அரசு பேருந்து வந்து விபத்துல சிக்கி இருக்குதுங்க. இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, தடுப்பு சுவர்ல மோதி தற்போது பக்தர்கள் வந்து பலர் காயமடைந்திருக்கிறாங்க. அதாவது திருப்பதியிலிருந்து திருமலை போறதுக்கு மொத்தம் 36 வளைவுகளை கொண்ட உங்களுக்கு சாலை வந்து முதல்ல 1944 போக்குவரத்துக்கு துவக்கி வைக்கப்பட்டது. பின்னர் என்ன பண்ணாங்கன்னா, போறதுக்கு தனிப்பாதையும் வர்றதுக்கு தனிப்பாதையும் அமைக்கப்பட்டு 1974ஆம் ஆண்டு பயன்பாட்டு கொண்டு வரப்பட்டது. மொத்தம் 19 கிலோமீட்டர் தூரம் உடைய இந்த இடத்துல வந்து கீழே இருந்து மேல போறதுக்கு, அதாவது திருமலைக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 40 நிமிடம் வரை நேர நிர்ணயம் செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் வாகனங்கள் வந்து அனுமதிக்கப்பட்டு வந்தது. மொத்தம் வந்து 36 வளைவுகள் கொண்ட இந்த சாலைகள்ல வந்து பக்தர்களோட வசதிக்காக என்ன பண்ணாங்கன்னா, அரசு தரப்புல பேருந்துகள், இலவச பேருந்துகள், அதே மாதிரி கட்டண பேருந்துகள் உள்ளிட்டவைகள் வந்து நியமிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் போயிட்டு இருந்தது. இந்நிலையில திருப்பதியிலிருந்து திருமலைக்கு பக்தர்களை ஏற்றி போய்கொண்டிருந்த ஆந்திர மாநிலத்தோட அரசு பேருந்து ஒன்று மலையின் பாதையில நடுவே செல்லும் போது ஓட்டுநரோட அதாவது ஓட்டுநர் இதை மீறி யூட்டன் அடித்து சாலையில குறுக்க உள்ள தடுப்பு சுவர், அதாவது வாகனங்கள் வந்து நிலை தடுமாறி ரொம்ப ஆழத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறக்காக என்ன பண்ணாங்கன்னா, திருப்பங்கல்ல தூரம் தடுப்பு சுவர் அமைச்சிருக்கிறாங்க. ஏறத்தாழ ஒரு 3 அடி உயரத்துக்கு அந்த தடுப்பு சுவர் வந்து அமைக்கப்பட்ட நிலையில அந்த பேருந்தானது யூட்டன் அடிச்சு அந்த தடுப்பு சுவத்துல மோதி நின்றுடுச்சு. இதுல விபத்துல பயணித்த இந்த விபத்துல பேருந்துல பயணித்த பக்தர்கள் வந்து பலர் காயமடைந்த நிலையில விபத்து காரணமா ஏறத்தாழ 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்து வாகனங்கள் வந்து அணிவகுத்து நிக்குதுங்க. அந்த பேருந்து, அதாவது யூட்டன் அடித்து விபத்து ஏற்படுத்திய அந்த பேருந்தை மீட்டு அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் தற்போது போலீசார் ஈடுபட்டு இருக்காங்க. அதே மாதிரி காயமடைந்த பக்தர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் திருப்பதியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. கடந்த 4 தினங்களுக்கு முன்பு இங்கு ஏற்பட்ட நெருக்கடி காரணமா 6 பேர் வந்து உயிரிழந்த நிலையில தொடர் சர்ச்சைகள்ல தற்போது திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வந்து சிக்கி இருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.